78 மல்டி அசெட் ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ல நமக்கான பெஸ்ட் ஃபண்டை எப்படி செலக்ட் பண்றது? ஒரு சில பேசிக் டேட்டாவை யூஸ் பண்ணி டாப் மல்டி அசெட் ஃபண்டை ஃபில்டர் பண்ணி ரிட்டர்ன், ஏஎம், எக்ஸ்பென்சேஷன் சொல்லிட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு ரேங்க் பண்ண போறோம். ரேங்க் பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்க நீட பொறுத்து உங்களுக்கான பெஸ்ட் ஃபண்டை சூஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போற எக்ஸல் ஷீட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. Let us get into the video. What is multi-asset hybrid mutual fund? Multi-na multiple asset la invest பண்ற fund na multi-asset hybrid mutual fund. At least 3 types of asset la minimum 10% ஆவது இன்வெஸ்ட் பண்ணனும் சொல்லிட்டு செபி இந்த கேட்டகரிக்கு ரூல் போட்டுருக்காங்க. மேக்ஸிமம் எல்லா ஃபண்டுமே இந்த 3 அசெட் ஆப்ஷன்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஈக்விட்டில மினிமம் 10%, டெப்ட்ல 10% and கமாடிட்டில 10% இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு சில ஃபண்ட் ரியல் எஸ்டேட்லயும் some percentage இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு அசெட் ஆப்ஷன்ஸ் அதாவது ஈக்விட்டி, டெப்ட், கோல்ட்னு சொல்லிட்டு தனித்தனியா ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலா இந்த மல்டி அசெட் ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா போதும் மேஜரா இருக்க எல்லா அசெட் ஆப்ஷன்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இந்த டேட்டாவை ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஃபேக்ட் ஷீட்ல இருந்து எடுத்திருக்கேன். 2014ல ஸ்டாக்ஸ் நல்ல ரிட்டர்ன் வந்திருக்கு which is 31%. இதுவே நெக்ஸ்ட் இயர் 2015ல நெகட்டிவ் ரிட்டர்ன் வந்திருக்கு. 2016ல பாண்ட் அண்ட் கமாடிட்டி இது ரெண்டுமே நல்ல ரிட்டர்ன் வந்திருக்கு. அந்த டைம்ல ஸ்டாக்ஸ் கம்மியான ரிட்டர்ன் வந்திருக்கு. ஆனா நெக்ஸ்ட் இயர் 2017ல ஸ்டாக்ஸ் நல்ல ரிட்டர்ன் வந்திருக்கு. சிம்பிளா இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா வருஷமும் எல்லா அசெட் ஆப்ஷனும் நல்ல ரிட்டர்ன் தராது. ஒரு சில வருஷம் ஸ்டாக்ஸ் நல்ல ரிட்டர்ன் தரலாம், ஒரு சில வருஷம் கமாடிட்டி நல்ல ரிட்டர்ன் தரலாம். நெக்ஸ்ட் இயர் எந்த அசெட் ஆப்ஷன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு யாராலையுமே எக்ஸாக்ட்டா பிரெடிக்ட் பண்ண முடியாது. பட் நம்ம மல்டி அசெட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா அவங்க எல்லா அசெட் ஆப்ஷன்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு அசெட் நெகட்டிவ் ரிட்டர்ன் தந்தாலும் இன்னொரு அசெட்ல இருந்து வர பாசிட்டிவ் ரிட்டர்ன் இது எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணிட்டு நமக்கு ஆவரேஜா நல்ல ரிட்டர்ன் கிடைக்க சான்ஸ் இருக்கு. சிம்பிளா ஒரே கல்லுல பல மாங்கா. இப்போ நீங்க இந்த மல்டி அசெட் ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதா வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ டைரக்ட்டா பெஸ்ட் ஃபண்டை எப்படி சூஸ் பண்றதுன்றத பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, ஃபில்டரிங் தி டாப் ஃபண்ட். tickertape.in வெப்சைட்டை யூஸ் பண்ணி தான் டாப் ஃபண்டை ஃபில்டர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டகரி ஹைபிரிட்ல மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட், தென் பிளான் growth பிளானை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏவிஎம் மினிமம் 1000 crore செட் பண்ணிக்கலாம். தென் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை மேக்ஸிமம் 1% செட் பண்ணிக்கலாம். ஃபைனலா அப்சல்யூட் 1 இயர் ரிட்டர்ன். இந்த 1 இயர் ரிட்டர்னை மினிமம் 0 செட் பண்றதுனால லாஸ்ட் 1 இயர்க்குள்ள லான்ச் ஆன எல்லா ஃபண்டையும் நம்மளால எலிமினேட் பண்ற முடியும். தட்ஸ் இட். இந்த பேசிக் 5 ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணதும் நமக்கு டாப் 15 ஃபண்ட் கிடைச்சிருச்சு. ஃபைண்ட் பண்ண டாப் 15 ஃபண்ட் அண்ட் அதுக்கான டேட்டா எல்லாத்தையுமே எக்ஸல் ஷீட்ல மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இந்த 15 ஃபண்ட்ல இருந்து தான் நமக்கான பெஸ்ட் ஃபண்டை சூஸ் பண்ண போறோம். ஸ்டெப் நம்பர் 2, அனலைசிங் தி பேசிக் ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் ஒன் ஏஎம் சைஸ் which is asset under management. people நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபண்ட்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றதா இந்த ஏஎம் சைஸ். எந்த ஃபண்ட் அதிகமான ஏஎம் சைஸ் வச்சிருக்காங்களோ அவங்க தான் இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க். சோ 55,360 crore ஏஎம் சைஸ் வச்சிருக்க ஐசிஐசிஐ Prudential தான் இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க். தென் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, நம்ம ஒரு ஃபண்ட்க்கு பே பண்ற கமிஷன் தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. எந்த ஃபண்ட் கம்மியான கமிஷன் கேக்குறாங்களோ அவங்க தான் இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க். இங்க இருக்கிறதுலே மினிமம் 0.33 தான். சோ நிப்பான் இந்தியா தான் இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க். இந்த ஏஎம் சைஸ ஹை டு லோ அப்படின்ற பேசிஸ்ல ரேங்க் பண்ணிட்டேன் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை லோ டு ஹை அப்படின்ற பேசிஸ்ல ரேங்க் பண்ணிட்டேன். ஸ்டெப் நம்பர் 3, அனலைசிங் தி மெயின் ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் 1 இயர் அப்சல்யூட் ரிட்டர்ன். எந்த ஃபண்ட் லாஸ்ட் 1 இயர்ல அதிக ரிட்டர்ன் வந்திருக்கோ அதுதான் இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க். இந்த வேல்யூஸ்ல இருக்கிறதுலே மேக்ஸிமம் 17.35 தான். சோ ஒயிட் ஓக்ஸ் கேபிட்டல் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் தான் இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க். தென் 3 இயர்ஸ் ஏஜிஆர் சேம். லாஸ்ட் 3 இயர்ஸ்ல எந்த ஃபண்ட் மேக்ஸிமம் ரிட்டர்ன் வந்திருக்கோ அதுதான் இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க். பட் இங்க ஒரு சில ஃபண்டோட வேல்யூ 0ன்னு இருக்கு. ஆக்சுவலா இந்த ஃபண்ட் 0 ரிட்டர்ன்லாம் தரல. இந்த ஃபண்ட் ரீசன்ட்டா தான் லான்ச் பண்ணிருக்காங்க. எந்த ஃபண்ட்லாம் லான்ச் ஆகி மோர் தென் 3 இயர்ஸ் ஆகுதோ அதுக்கு மட்டும் தான் நம்மளால 3 இயர்ஸ் சிஏஜிஆர் கால்குலேட் பண்ண முடியும். ஒரு சில ஃபண்ட் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க, 1 இயர்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்க, இல்லனா வித்தின் 3 இயர்ஸ்ல தான் லான்ச் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு தான் நம்மளால 3 இயர்ஸ் சிஏஜிஆர் கால்குலேட் பண்ண முடியாது. அதனால தான் அதோட வேல்யூ 0ன்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். இப்போ இந்த டேட்டால இருக்கிறதுலே மேக்ஸிமம் 18.58 தான். சோ ஐசிஐசிஐ Prudential தான் இந்த 3 இயர்ஸ் சிஏஜிஆர் கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க். நெக்ஸ்ட் ரோலிங் ரிட்டர்ன். அதுக்குள்ள ரோலிங் ரிட்டர்னா அப்போ 5 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸ் சிஏஜிஆர்லாம் ஏன் விஜய் நம்ம எப்பயுமே 5 இயர்ஸ் அண்ட் 10 இயர்ஸ் சிஏஜிஆர்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் ரோலிங் ரிட்டர்னுக்கே போவோம். இப்போ 3 இயர்ஸ் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணிருக்க. அதுக்குள்ள டைரக்ட்டா ரோலிங் ரிட்டர்ன் போயிட்டேன்னு கேட்டீங்கன்னா இந்த மல்டி அசெட் ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட்ல மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட் ரீசன்ட்டா தான் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த 3 இயர்ஸ் சிஏஜிஆர்ல 6 to 7
ஃபண்டோட வேல்யூ 0ன்னு இருக்கு. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் சிஏஜிஆர் அனலைஸ் பண்ணா எப்படியும் 9 to 10 ஃபண்டோட வேல்யூ 0 தான் இருக்கும். லாஸ்டா 10 இயர்ஸ் சிஏஜிஆர்லாம் போயிட்டோம்னா ரெண்டு ஃபண்ட் மட்டும் தான் ஆக்சுவல் வேல்யூவே வச்சிருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த மல்டி அசெட் ஃபண்ட் ரீசெண்டா தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கான பாஸ்ட் டேட்டாலாம் கண்டிப்பா இருக்க போதில்ல. அந்த ரீசன்காக தான் லாஸ்ட் 1 இயர் அண்ட் 3 இயர்ஸ் டேட்டாவை மட்டும் அனலைஸ் பண்ணேன். இந்த ரோலிங் ரிட்டர்ன் கூட லாஸ்ட் 1 இயர் வித் 1 மந்த் ரோலிங் பீரியட்ல தான் அனலைஸ் பண்ணிருக்கேன். இந்த லிஸ்ட்ல இருக்கிறதுலே மேக்ஸிமம் 1.35 தான். சோ WOC மல்டி அசெட் ஃபண்ட்னா இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க். தென் ஆவரேஜ் YTM. இந்த எல்லா ஃபண்டுமே டெப்ட் ஆப்ஷன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. இந்த டெப்ட் இன்வெஸ்ட்மென்ட்க்கு எவ்வளவு ஆவரேஜா ஈல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றது தான் இந்த ஆவரேஜ் YTM. எந்த ஃபண்ட் மேக்ஸிமம் ஈல்ட் தருவாங்களோ அவங்க தான் இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க். இங்க இருக்கிறதுலே மேக்ஸிமம் 8.14 தான். சோ SBI மல்டி அசெட் ஃபண்ட் தான் இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க். தென் ஷார்ப் ரேஷியோ. அகைன் எந்த ஃபண்ட் அதிகமான ஷார்ப் ரேஷியோ வச்சிருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். இங்க இருக்கிறதுலே மேக்ஸிமம் 2.82 தான். சோ எடில்விஸ் மல்டி அசெட் ஃபண்ட் தான் இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க். இந்த ஒரு ஃபேக்டர்ஸ் பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. மல்டி அசெட் ஹைபிரிட் ஃபண்ட் மல்டிபிள் அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஈக்விட்டில மினிமம் 10% இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரூல். பட் எல்லா ஃபண்டுமே அரௌண்ட் 50% ஈக்விட்டில தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணாதான் நம்மளால அதிக ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். அந்த ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் அனலைஸ் பண்றதுக்கு தான் இந்த 1 இயர் 3 இயர் ரோலிங் ரிட்டர்ன் அண்ட் ஷார்ட் ரேஷியோஸ்லாம் அனலைஸ் பண்ணிருக்கோம். ஈக்விட்டிக்கு அப்புறம் டெப்ட்ல தான் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அரௌண்ட் 30% எல்லா ஃபண்டும் டெப்ட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அனலைஸ் பண்றதுக்கு தான் இந்த ஆவரேஜ் YTM அனலைஸ் பண்ணிருக்கோம். ரிமைனிங் இருக்க 20% தான் கமாடிட்டி அண்ட் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இஃப் யூ வாண்ட் நீங்க இதுக்கான ஃபேக்டர்ஸையும் அனலைஸ் பண்ணலாம். பட் நான் இதை கன்சிடர் பண்ண போறது இல்ல. ஸ்டெப் நம்பர் 4 அனலைசிங் தி ஆல் ஃபேக்டர். சிம்பிளா இதுவரைக்கும் அனலைஸ் பண்ண எல்லா ஃபேக்டர்ஸ் வச்சு ரேங்க் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து AUM சைஸ், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, 1 இயர் 3 இயர் CAGR, ரோலிங் ரிட்டர்ன், ஆவரேஜ் YTM, ஷார்ப் ரேஷியோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணா DSP மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. நிப்பான் இந்தியா மல்டி அசெட் ஃபண்ட் செகண்ட் ரேங்க் அண்ட் ICICI Prudential ஃபண்ட்னா தேர்ட் ரேங்க். பட் வெயிட், the conclusion. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பிரெஃபரன்ஸ் இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா நான் அக்ரெசிவ் இன்வெஸ்டர், 100% ஈக்விட்டில தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி ஃபியூச்சர்ல மத்த அசெட் ஆப்ஷன்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இப்போ ஈக்விட்டில மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஈக்விட்டில ரிஸ்கி விஜய், நான் டெப்ட்ல மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். இதுவே ஒரு சில பேர் நான் ஆல்ரெடி ஈக்விட்டில எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், இப்போ ஸ்மால் போர்ஷனை டெப்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அகைன் சேயிங் மல்டி அசெட் ஃபண்ட் மல்டிபிள் அசெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நீட். நான் ஈக்விட்டின்னு சொல்றேன், நீங்க டெப்ட்னு சொல்றீங்க, ஒரு சில பேர் கமாடிட்டின்னு சொல்றாங்க. சோ இந்த ஸ்டெப்ல ஒவ்வொருத்தவங்க நீடுக்கு ஏத்த மாதிரி எந்த ஃபண்டை சூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். லாஸ்ட் ஸ்டெப்ல இருந்த 15 ஃபண்ட்ஸ்ல டாப் 10 ஃபண்டை மட்டும் தான் அனலைஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் ஈக்விட்டி ஹோல்டிங். ஒரு ஃபண்டும் ஈக்விட்டில எவ்வளவு பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்றாங்கன்றத இந்த ஃபேக்டர்ல பார்க்க போறோம். இங்க இருக்கிறதுலே மேக்ஸிமம் 68.56 தான், which means மீறிய அசெட் ஃபண்ட் ஈக்விட்டில 68.56% இன்வெஸ்ட் பண்றாங்க. சோ இந்த கேட்டகரியில இதுதான் ஃபர்ஸ்ட் ரேங்க். தென் பர்சன்டேஜ் ஆஃப் டெப்ட் ஹோல்டிங். சேம், ஒரு ஃபண்டும் டெப்ட்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ண போறோம். இங்க இருக்கிறதுலே மேக்ஸிமம் 60.1 தான். சோ இந்த ஃபேக்டர்ல எடில்விஸ் ஃபண்ட்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. தென் தேர்ட் பர்சன்டேஜ் ஆஃப் கமாடிட்டி ஹோல்டிங். ஒரு ஃபண்டும் கமாடிட்டில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்றத தான் இந்த ஃபேக்டர்ல பார்க்க போறோம். இங்க இருக்கிறதுல மேக்ஸிமம் 17.92 தான். சோ இந்த ஃபேக்டர்ல SBI ஃபண்ட்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. ஃபைனலா பர்சன்டேஜ் ஆஃப் ரியல் எஸ்டேட் ஹோல்டிங். சேம், இந்த ஸ்டெப்ல ஒரு ஃபண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு தான் பார்க்க போறோம். இங்க இருக்கிறதுல மேக்ஸிமம் 8.08 தான். சோ ஒயிட் ஆக்ஸ் கேபிட்டல் ஃபண்ட்னா இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க். இந்த எல்லா டேட்டாவையுமே வேல்யூ ரிசர்ச் வெப்சைட்ல இருந்து தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கேன். தென் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட். எந்த ஃபண்ட் கம்மியான மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்கறாங்களோ அவங்க தான் இந்த கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க். இங்க இருக்கிறதுலே மினிமம் 100 தான். 100 ரூபீஸ்ல 3 ஃபண்ட் அவைலபிளா இருக்கு. சோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தந்துக்கிட்டேன். ஃபைனலா அனலைஸ்டு ரேங்க். லாஸ்ட் 3 ஸ்டெப்ல சம் ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ரேங்க் பண்ணல, அந்த ரேங்கிங் எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் பேஸ் பண்ணி ரேங்க் பண்ணா அகைன் DSP மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்னா ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. பட் நம்ம இதோட நிறுத்த போறது இல்ல. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி
மாதிரி ஒவ்வொருத்தவங்க நீடுக்கு ஏத்த மாதிரி இப்ப ஃபண்டை சூஸ் பண்ண போறோம். அதுக்காக தான் ப்ரையாரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு தனி ரோவே தந்திருக்கேன். இங்க ஒவ்வொருத்தவங்களும் அவங்க நீடுக்கு ஏத்த மாதிரி பர்சன்டேஜை ஃபில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ரேண்டமா ஃபில் பண்ணலாமே. பர்சன்டேஜ் ஆஃப் ஈக்விட்டி ஹோல்டிங்ல ஒரு 20% போட்டுக்கலாம். தென் பர்சன்டேஜ் ஆஃப் டெப்ட்க்கு ஒரு 10% போட்டுக்கலாம். கமாடிட்டிக்கு 20%, ரியல் எஸ்டேட்க்கு 5%, மினிமம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு 5% அண்ட் இது வரைக்கும் அனலைஸ் பண்ண ரேங்க்குக்கு 30%. டோட்டலா 90% தான் வந்திருக்கு. இந்த டோட்டல் வேல்யூ கரெக்டா 100 வந்தா மட்டும் தான் நம்ம ஃபைனல் ரேங்கிங்கை செக் பண்ணணும். அது வரைக்கும் இந்த பர்சன்டேஜை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும். இப்போ 90னா ரிமைனிங் 10% தேவைப்படுது. அந்த 10% ரியல் எஸ்டேட்ல ஆட் பண்ணி பார்க்கலாமே. 5ன்றத 15 சேஞ்ச் பண்ணிட்டேன். எஸ், இப்போ கரெக்டா 100% வந்துருச்சு. இப்போ ரேங்கிங் செக் பண்ணி பார்த்தா நிப்பான் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு. பட் இந்த மாதிரி ரேண்டமா நீங்க பர்சன்டேஜ் ஃபில் பண்ணாதீங்க. நீங்க எந்த ஃபேக்டருக்கு அதிக பிரையாரிட்டி தர போறீங்களோ அதுக்கு அதிகமான பர்சன்டேஜ் மென்ஷன் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஈக்விட்டிக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் தர போறீங்கன்னா தென் அதுக்கு அதிக பர்சன்டேஜ் தாங்க. மேபி 50% கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் ரியல் எஸ்டேட்டை கன்சிடர் பண்ண போறதே இல்லைன்னு சொன்னீங்கன்னா தென் இத 0ன்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபேக்டருக்கும் நீங்க எவ்வளவு பர்சன்டேஜ் தர போறீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டு ஃபைனலா இங்க 100% ரீச் ஆனதும் உங்களுக்கான பெஸ்ட் ஃபண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இந்த எக்ஸல் ஷீட் கிரியேட் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன இந்த எல்லா டேட்டாவையும் வேல்யூ ரிசர்ச் வெப்சைட்ல இருந்து தான் ஃபைண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த டேட்டா எக்ஸாக்ட்டா மார்ச் 31, 2025 கான டேட்டா. அதாவது லாஸ்ட் மந்த் எண்டோட டேட்டா. நீங்க இந்த மந்த் எண்ட் அதாவது ஏப்ரல் மந்த் எண்ட்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பர்சன்டேஜ்ல சேஞ்சஸ் இருக்கும். அப்ப நம்ம அகைன் இது எல்லாத்தையும் ரேங்க் பண்ணி ஒரு மாசமும் ஃபண்டை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். மாசம் அனலைஸ் பண்ணி ஃபண்டை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது கரெக்டான மெத்தடும் கிடையாது. அதுக்காக தான் ஒரு ஃபண்ட்கான பாஸ்ட் அலோகேஷன் டேட்டாவை செக் பண்ணி எந்த ஃபண்ட் அதிக பர்சன்டேஜ் எந்த அசெட்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டியை பொறுத்த வரைக்கும் நிப்பான் இந்தியா, UTI, HDFC, ஆதித்யா பிர்லா, மீரே அசெட் அண்ட் எடில்விஸ் இந்த 7 ஃபண்டும் மேக்ஸிமம் ஈக்விட்டில தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. சோ ஹை பர்சன்டேஜ் ஈக்விட்டில தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே டெப்ட்ல SBI, WOC அண்ட் எடில்விஸ் இந்த 3 ஃபண்டும் டெப்ட்ல தான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. which means அதுல தான் ஹை பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்றாங்க. இன் கேஸ் நீங்க டெப்ட்க்கு தான் அதிக பிரையாரிட்டி தர போறீங்கன்னா இந்த 3 ஃபண்ட்ல எந்த ஃபண்ட் டாப் ரேங்கிங்ல வருதோ அதை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்க. கமாடிட்டினா ICICI, SBI and ஆதித்யா பிர்லா. இதுவே ரியல் எஸ்டேட்னா மேக்ஸிமம் ஒரு ஃபண்ட் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க which is WOC. சிம்பிளா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் உங்க பிரையாரிட்டி மென்ஷன் பண்ணுங்க. தென் இங்க கரெக்ட்டா 100% ரீச் ஆனதும் உங்க ரேங்கிங்கை ஃபைண்ட் பண்ணுங்க. தென் இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவையும் ரெஃபர் பண்ணி போத் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா அண்ட் ரேங்கிங் இத ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி உங்களுக்கான பெஸ்ட் ஃபண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு விஜய், இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ணாம நீ ஏன் எனக்கு பிரையாரிட்டி பர்சன்டேஜ் சொன்னா நல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஈக்விட்டிக்கு 30%, டெப்ட்க்கு 20%, கமாடிட்டிக்கு 10%, ரியல் எஸ்டேட்க்கு 5%, மினிமம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு 5% அண்ட் ப்ரீவியஸா அனலைஸ் பண்ண ரேங்க்குக்கு 30%. இந்த பிரையாரிட்டி பர்சன்டேஜ் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இதுக்கான ரேங்கிங் உங்களுக்கு தெரியணும்னா நீங்களும் சம் அனலைசிஸ் பண்ணணும். இந்த எக்ஸல் ஷீட்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கான பெஸ்ட் ஃபண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அண்ட் எக்ஸல் ஷீட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மோரோவர் இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ், சஜஷன்ஸ் அண்ட் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஒன்ஸ் அகைன் சேயிங் ஐ அம் நாட் செபிலிஜிஸ்டட் பர்சன். ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் என்னோட நாலேஜை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். Do your own analysis before taking any decisions. That's it for today. It's just a beginning. More things to learn. We will grow together and escape from normalcy. Stay tuned. See you soon, Passporos.